ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் வறுவல் தான் பண்ண போகிறோம். இந்த மீன் வறுவல் பார்த்திங்கன்னா நம்ம வஞ்சர மீனில் தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு வஞ்சர மீன் 1/2 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், அடுத்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 1 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை லெமனை இதில் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதை கலந்துடலாம். கலக்க முடியலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நெழுகலாக இருக்கிற மாதிரி ஒரு பேஸ்ட்டாக போல் கலந்து எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியான பேஸ்ட்டாக வேண்டாம். மீனில் மசாலா தடவிக்கலாம். இப்போ ஒவ்வொரு மீன்லையும் எடுத்து மசாலா தடவிக்கலாம். இது போல் நல்லா மசாலா தடவி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சு எடுக்கணும். அப்போ தான் மீனில் நல்லா மசாலாலாம் ஒட்டும். நல்ல மசால் நல்லா ஒட்டி பிடிக்கணும். அதே அளவில் ரொம்ப கோட்டிங் பண்ணாது. அது அப்படியே மசால் மீனில் அடைச்சி இருக்கிற மாதிரியும் மீன் மசால் தடவாதீங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கிறப்போ அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த மசால் மேலே ஃபுல்லாக ஒட்டிட்டு பிரிஞ்சு எடுத்து வந்துடும். அதனால் கரெக்டான அளவுக்கு இந்த மாதிரி மசால் தடவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மீன்லேயும் தடவி எடுத்து வச்சிடலாம். மீனில் மசாலா தடவி எடுத்து வச்சாச்சு. அரை மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிக்கலாம். மீன் மசாலா தடவி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மீன் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுமே மீன் எடுத்து இதில் வச்சிடலாம். கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம். உடனே திருப்ப வேணாம். அப்படியே திருப்பினாலும் வராது. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அடியில் பிடிக்கவெல்லாம் செய்யாது. அடுப்பை சிம்மில் வச்சு பொரிச்சுக்கோங்க. அடுப்பை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மீன் மட்டும்தான் கருகும், உள்ளேலாம் நல்லா வெந்திருக்காது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக பொரிச்சிடுங்க. இப்போ திருப்பிக்கலாம். இதே போல் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு மொறுன்னு வர மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா மொறுப்பாக வெந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே போல் மற்ற எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா ஒட்டவே இல்லை. பார்த்திங்களா, இந்த மாதிரி மசாலா நம்ம தடவி மீன் பொரிச்சோம்னா மசால் பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாது. தோசைக்கல்லையோ வடைச்சட்டிலையோ எதுலேயுமே ஒட்டாது. இப்போ எடுத்துடலாம்.